بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي لا يبلغ مدحته القائلون ولا يحصي نعماءه العابدون ولا يؤدي حقه المجتهدون الذي لا يدركه بعد الهمم ولا يناله غوص الفتن الذي ليس لصفته حد محدود ولا نعت موجود ولا وقت معدود ولا أجل ممدود فطر الخلائق بقدرته ونشر الرياح برحمته ووتد بصخور ميدان أرضه والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا وحبيبنا وحبيب قلوبنا العبد المؤيد والرسول المسدد والمحمود الأحمد والمصطفى الأمجد الذي سمي في السماء أحمد وفي الأرض أبي القاسم محمد اللهم صل على محمد وعلى محمد صلى الله عليه وعلى أهل بيته الطيبين الطاهرين وأصحابه المنتجبين. قال الله سبحانه وتعالى: بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியதன் பின்னர், அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று அல் இஸ்லாம் தீனுல் அக்ல், இஸ்லாம் என்பது அறிவு ரீதியான ஒரு மார்க்கம். மனிதனுடைய ஆய்வுக்கும் அறிவுக்கும் உட்பட்டதுதான் எங்களுடைய சன்மார்க்க போதனை என்பது பற்றி உங்களோடு பேசலாம் என்று நினைக்கின்றேன். தீன், அதை கொண்டு வந்தவர்கள் உலக தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள். இந்த மார்க்கம் உண்மையானது, ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தது உண்மையானது என்பதை எதன் மூலமாக நாங்கள் உறுதிப்படுத்தலாம், நிரூபணம் செய்யலாம் என்றால் அது எங்களுடைய அறிவு ரீதியாகத்தான் நாங்கள் அதனை உறுதிப்படுத்த முடியும். ஏனென்றால் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர், நபித்துவத்தினுடைய ரிசாலத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர், அவருக்கு குர்ஆனிலே இருந்து நாங்கள் நிச்சயமாக சொல்லுவோமாக இருந்தால், நான் குர்ஆனை ஏற்றுக்கொள்வதில்லை, நபியை ஏற்றுக்கொள்வதில்லை, அப்படி இருந்தும் நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை எவ்வாறு நீங்கள் உண்மையான மார்க்கம் என்று சொல்லுகின்றீர்கள் என்று சொன்னால், நாங்கள் அவருக்கு நிச்சயமாக மார்க்கம், எங்களுடைய தீன் அறிவு ரீதியானது, அக்ல் ரீதியானது, புத்திக்கு படக்கூடியது என்று நாங்கள் சொல்ல முடியும். இன்று அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்ற பொழுது, அவர் உம்மி நபி, எழுத வாசிக்க தெரியாதவர்கள் என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். அவருடைய வாழ்க்கை, அவருடைய போக்கு, அவர் சொல்லுகின்ற விடயம், இவைகளை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் உண்மை பேசுகின்றார், இரவு நேரத்திலே கண்விழித்து வணங்குகின்றார், யாரிடத்திலே எதையுமே எதிர்பார்க்கின்றார் இல்லை. அவர் கூறுகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது ரோம் தேசத்தை பற்றி பேசுகின்றார், வானத்தை பற்றி பேசுகின்றார், பூமியை பற்றி பேசுகின்றார்.
இவைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எழுத வாசிக்க தெரியாத ஒரு மனிதரால் இவைகள் எல்லாம் இப்படியான விடயங்களை எல்லாம் எவ்வாறு சொல்ல முடியும் என்று நாங்கள் எங்களுடைய அக்கல் ரீதியாக சிந்தனை ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல விடயங்கள் எங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். அநியாயம் செய்கின்றார்கள், அவர் வணங்குகின்ற பொழுது பல வகையான கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள், பொருளாதார தடை செய்கிறார்கள், அவர்கள் அடிக்கின்றார்கள். தாயிலே எவ்வாறான கஷ்டங்களை எல்லாம் அவர்கள் சந்தித்தார்கள். அப்படியெல்லாம் இருந்தும் கூட இந்த மார்க்கத்திலே அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். இதற்காக யாரிடத்திலே எந்த கூலியை கேட்டாலும் நாங்கள் பணம் வேணுமா தருகிறோம், பொன் வேணுமா தருகிறோம், பொருள் வேணுமா தருகிறோம். இந்த அரபு நாட்டிலே உங்களுக்கு நீங்கள் விரும்பிய மங்கையை திருமணம் செய்து கொள்ள முடியும் வேண்டுமா நாங்கள் தருகிறோம், நீங்கள் கேட்குகின்ற பொருளாதாரத்தை வேண்டுமா கேட்கின்றோம் தருகின்றோம். இப்படியெல்லாம் சொல்லியும் கூட அவர் தன்னுடைய கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார். சூரியனும் சந்திரனும் தந்திட்ட போதிலும் என் கொள்கையை விடமாட்டேன் என்றுரைத்த நாயகமே என்று நாங்கள் பார்க்கின்றோம். சூரியனை என்னுடைய வலது கையிலும் சந்திரனை இடது கையிலும் தந்திட்ட போதிலும் இந்த கொள்கையிலே விட்டு நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் கூறுகின்ற வார்த்தை குர்ஆனை சொல்லிவிட்டு அந்த குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள் என்று எழுத வாசிக்க தெரியாத ஒரு மனிதரால் சொல்ல முடியும் என்றால் நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த 20ஆம் நூற்றாண்டிலே இன்று அறிவும் ஆற்றலும் ஆய்வும் விண்ணகத்தை தொடுகின்ற அளவுக்கு பறந்திருக்கின்ற இந்த தேசத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இது உண்மையான மார்க்கம், இது உண்மையான தீன் என்று அறிவு ரீதியாக நாங்கள் இந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்த முடியும். எனவே அவர் கொண்டு வந்தது உண்மை, அவர் உண்மையானவர், அவர் கொண்டு வந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது உண்மையானது, அறிவுக்குட்பட்டது என்று நாங்கள் நிச்சயமாக இதனை நம்ப முடியும். எங்களுடைய உள்ளத்தினால் அதை நாங்கள் அறிவு ரீதியாக அக்கல் ரீதியாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அது அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஆய்வுக்கும் அப்பாற்பட்டதாக நாங்கள் காண முடியாது. அன்புள்ள சகோதரிகளே சகோதரர்களே, அருள்மறை திருக்குர்ஆன் ஓதுவதற்கு மாத்திரம் வெறுமனே வந்ததல்ல, அல்லது எங்களுடைய வீடுகளிலே எங்களுடைய தொழிற்சாலைகளிலே அல்லது எங்களுடைய நாங்கள் வாழுகின்ற இடங்களிலே பரக்கத்து பெறுவதற்காக மாத்திரம் வரவில்லை. குர்ஆனை ஓதுவது அதனை விளங்குவதற்கு, அதன்படி அமல் செய்வதற்கு, அது கூறுகின்ற விடயங்களை எடுத்து நாங்கள் சிந்திப்பதற்கு. ஒது எடுக்கின்றோம் எதற்காக? ஒது என்பதற்காக நாங்கள் ஒது எடுப்பதில்லை. அல் வுது முகத்திமத்துல் லிஸ்ஸலாஹ், ஒது நாங்கள் தொழுகைக்கு ஒரு முன் ஏற்பாடாக செய்கின்றோம். அதே போன்றுதான் குர்ஆனை ஓதுவது குர்ஆனை விளங்குவதற்காக. ஆகவே நாங்கள் இவ்வாறு இந்த திருமறையிலே இருந்து நாங்கள் விளங்கி பார்க்கின்ற பொழுது இந்த திருமறை என்ன சொல்லுகிறது? சூரத்துல் ஆல இம்ரான் 190வது ஆயத்திலே இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், வானம் பூமி இரவு பகல் மாறி மாறி வருவதிலே உங்களுக்கு இறைவனுடைய அத்தாட்சி இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. இதிலே வருகின்ற லிஉலில் அல்பாப், லப் என்றால் அது அக்ல், சிந்தித்து உணரக்கூடியவர்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன் ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார். இதிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதிலே என்ன விளங்குகின்றோம்? அறிவுடைய இந்த மக்கள் நின்ற நிலையிலும் இருந்த நிலையிலும் தங்களது விலாப்புறங்களின் மீது, அதாவது தூக்கத்தின் போதும் அல்லாஹ்வை நினைத்து வானங்களையும் பூமியையும் அவனுடைய படைப்பினங்களை பற்றி அவர்கள் சிந்திக்கின்றனர். இதிலே நாங்கள் பார்க்கலாம் ذிக்ர், அல்லதீன யذ்குரூனல்லாஹ, ذிக்ரோடு மாத்திரமல்ல ஃபிக்ரை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான்.
வயத்தஃபக்கரூன், அந்த திக்ரும் ஃபிக்ரும், இறைவனுடைய ஞாபகம் திக்ரோடு மாத்திரம் தஸ்பீஹ் எடுத்துக்கொண்டு நாங்கள் சுப்ஹானல்லாஹ் கலிமா சொல்வது மாத்திரம் அல்ல, அந்த திக்ரோடு இறை ஞாபகத்தோடு அந்த ஃபிக்ரும் வயத்தஃபக்கரூன். எனவே அந்த ஞாபகமும் அந்த சிந்தனையும் ஒன்று சேர்ந்து வருகின்ற பொழுதுதான் அங்கு நிச்சயமாக அக்ல் ரீதியாக இது உண்மையான மார்க்கம், இது உண்மையான வேதம், இது இந்த நபி உண்மையானவர், அவர் சொல்லுகின்ற விடயம் உண்மையானது என்பதனை நாங்கள் அறிவு ரீதியாக நிரூபணம் செய்ய முடியும். இஸ்லாம் இதைத்தான் கூறுகின்றது. அஃபலா தாகிலூன், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அஃபலா ததப்பரூன், அஃபலா யததப்பரூன் அல் குர்ஆன் அம்மாலா குலூபின் அக்ஃபாலுஹா, நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அஃபலா தஅலமூன் ஃபஅ்தபிரு யா உலில் அல்பாப், சிந்திக்க வேண்டாமா? அறிய வேண்டாமா? நீங்கள் படிப்பினை பெற வேண்டாமா? என்ன அல்லாஹ் தஆலா அறிவுக்கு, ஆற்றலுக்கு, சிந்தனைக்கு இதிலே முக்கியத்துவம் கொடுத்து இறைவன் இந்த சிந்தனை மார்க்கம், அறிவு ரீதியான மார்க்கம். எனவே அத்தீன் ஹுவல் அக்ல், அறிவை கொண்டுதான் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் இந்த மார்க்கத்திலே எங்களுக்கு உறுதியும் யகீனும் இதன் மூலமாகத்தான் ஏற்படும். ஆகவே பரந்து விரிந்து கிடக்கும் இறைவனுடைய இந்த அத்தாட்சியிலே, இந்த இறை அத்தாட்சி என்னும் மகா சமுத்திரத்தில் நீங்களும் ஒரு முறை நீந்தி பழகி அதில் சுழியோடி இந்த உலகத்தினுடைய ரகசியங்களை, விண்ணகம், மன்னகம், வானியல், புவியியல், இதில் இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாத்திலும் இருந்து நாங்களும் அதை ருசித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள் என்றுதான் அல் குர்ஆன் எங்களை அறைகூவி அழைக்கிறது. இன்று பாருங்கள், இறைவனுடைய ஒவ்வொரு விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த உலகத்தினுடைய படைப்பினங்கள், வானியலை பார்த்தால், புவியியலை பார்த்தால், உலகத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களை பார்த்தால் எங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது, நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது. சொல்லுவார்கள், நடக்கிற முறை இருக்குதான், மனுஷன் பாதையில் நடந்து போறத மாற்றிடத்திலிருந்து படிங்க என்று சொல்லி. ஒரு 100 மாடு கொஞ்சம் தூரத்தில் நடந்து போச்சுன்னு சொன்னா ஒரு அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒன்று முந்தைய மாடு பிந்தைய மாடு ஒரு சும்மா அதில் பாட்டுக்கு விட்டோம்னு சொன்னா இயற்கையிலே அது ஒரு அழகா இருக்கும். நாங்கள் தூரத்திலிருந்து பார்க்கறதுக்கு ஒரு 100 வெள்ளை மாடு போகுதுன்னா தியாகம் செய்யறது ஞாயிறத்திலிருந்து படிங்கள்னு சொல்லுவார்கள். நாங்கள்லாம் தூங்குகின்ற பொழுது எங்களை வீட்டிலே முன்னுக்கு இருந்து என்ன செஞ்சோம், அது தூங்காதே எங்களை பாதுகாக்கும். நீர் அருந்துவது ஆடு, ஒரு ஆடு நீர் அருந்தும் பொழுது எவ்வளவு அமைதியாக அந்த தண்ணியை மிக அழகாக குடிக்கும். ஒலியை குயிலிடத்திலே, அழகை மயிலிடத்திலே, இவ்வாறு இதெல்லாம் அறிஞர்களுடைய ஆய்வுக்கும் அறிஞர்களுடைய அத்தாட்சிக்கும் மிகவும் முக்கியமான விடயமாகும். பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த், வானத்திலும் பூமியிலும் அழகை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். இதில் எங்களுக்கு படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இன்று பாருங்கள், ஒரு கட்டிடத்தை, ஒரு பில்டிங்கை கட்டுவதாக இருந்தால் அதுக்குரிய ஒரு என்ஜினியர், அவருடைய மேப், அவருடைய படம், இப்படி எத்தனையோ விடயங்களை செய்கின்றார்கள். கேவலம் ஒரு கரையாம்பூச்சி, ஒரு கரையாங்கூட்டை நாங்கள் பார்த்திருப்போம். அது பார்த்தால் அது எவ்வளவு பொறியியல் ரீதியாக நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற போது அது எவ்வாறு அந்த கூட்டை கட்டுகிறது, அதற்கு எங்கிருந்து அந்த உள்ளுதிப்பு கிடைத்தது. நாங்கள் சில நேரத்தில் சில ஒரு குருவி கூட்டை பார்க்கிறோம், அது என்ன அழகாக, என்ன விசித்திரமாக, அற்புதமாக அந்த கூட்டை கட்டி முடிக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதை பற்றியெல்லாம் உலகத்திலே ஆய்வு செய்தவர்கள் இருக்கின்றார்கள். காட்டுக்கு போய் கரையான் புத்துகளை காட்டுக்கு சென்று மரங்களில் இருக்கின்ற கூடுகள் அது எப்படி கட்டுகிறது, அதுக்குரிய சிந்தனை என்ன, இதை பற்றி ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் உலகத்திலே பல கிதாபுகளையும் பல புத்தகங்களையும் ஏடுகளையும் எழுதி வைத்திருக்கின்றார்கள். கரையாங்கூடு அது பெரிய அதிசயம், அது பெரிய அற்புதம். அது எவ்வளவு நுணுக்கமாக, எவ்வளவு அழகாக, எவ்வளவு விசித்திரமாக அந்த கூட்டை அது கட்டியிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது மிகவும் அதிசயிக்கத்தக்க அளவுக்கு, ஆய்வுக்குட்பட்டுகின்ற அளவுக்கு அந்த விடயங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதைத்தான் பார்த்துக்கிட்டு என்ன சொன்னார்கள், எங்கள் ரப்பே
ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இதை நீ என்ன செய்யவில்லை, வீணாக, எங்கள் ரப்பே நீ இவற்றை வீணாக படைக்கவில்லை, எனவே நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ காத்தருள்வாயாக. நாம் பூமியை பார்க்கலாம். இன்று பூமி அல்லாஹு தஆலா எவ்வாறு வைத்திருக்கின்றான்? அலம் நஜ்அலில் அர்ள மிஹாதா. மஹத் என்றால் தொட்டில் தூக்கித்தான, தொட்டிலுக்கு மஹத் என்று சொல்லுவார். மஹத் குழந்தை ஒய்யாரமாக தூங்கி நிம்மதியாக வாழ்வதற்கு வசதியாக அந்த தொட்டிலுக்கு மஹத் என்பார்கள். அதே போன்றுதான் எங்களுக்கு வசதியாக இறைவன் அந்த பூமியை ஆக்கி தந்திருக்கின்றான். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இந்த பூமி எதாலையும் வெட்ட முடியாது, உடைக்க முடியாது என்ற ஒரு நிலையில ஒரு கட்டியாக, ஒரு திண்பமாக, மிச்சம் ஒரு இறுக்கமாக இருந்தால் மனிதன் எவ்வளவு கஷ்டப்படணும். விவசாயம் செய்ய முடியாது, பயிர் செய்ய முடியாது, நீர் அருந்த கிணறு வெட்ட முடியாது, இன்னும் மனுஷனுக்கு தேவையான வீடுகள் அமைப்பதற்கு எதுவுமே செய்ய முடியாது. அவ்வாறு அப்படி இல்லாமல் ஒரு சகதியாக எந்த நேரம் பார்த்தாலும் தண்ணி பூமியில் அப்படி ஒரு களிமண்ணாக, ஒரு சகதியாக, ஒரு சேரும் ஜுரியுமாக எல்லா இடத்திலும் இருந்தால் வாகனம் ஓட்ட முடியாது, நடக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. எனவே அல்லாஹ் தஆலா அலம் நஜ்அலில் அர்ள மிஹாதா, நாங்கள் பூமியை ஒரு விரிப்பாக உங்களுக்கு ஆக்கி தரவில்லையா? அதே போன்று வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, தூக்கத்தை நீங்கள் ஓய்வு பெறக்கூடிய ஒரு ஓய்வகமாக, நாங்கள் ஓய்வெடுக்கக்கூடியதாக நாங்கள் உங்களுக்கு ஆக்கி தரவில்லையா? சுபாத், சபுத் என்பதை சனிக்கிழமை, யௌமு சபுத் என்ற சனிக்கிழமை, அநேகமா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எல்லாருக்கும் லீவான நாள். பாருங்க அல்லாஹ் தஆலா எவ்வாறு தன்னுடைய அந்த ஆயத்துகளை, வசனங்களை எப்படி தருகின்றான் என்று பாருங்கள். அவை ஓய்வு பெறக்கூடிய ஒரு நிலையிலே தூக்கத்தை நாங்கள் உங்களுக்கு தரவில்லையா? வஜஅல்னல் லைல லிபாஸா, எல்லோரும் தூங்குகின்ற பொழுது ஒரு லிபாஸாக, ஒரு உடையாக, உலகத்திலே ஒரு அமைதி. இருள் சூழ்ந்து கிடக்குகின்ற பொழுது, மாலையாகின்ற பொழுது மிருகங்களுக்கு யாரும் சொல்வதில்லை, மிருகங்கள் எல்லாம், பறவைகள் எல்லாம் பறந்து ஓடுகிறது, மிருகங்கள் தன்னுடைய இடங்களுக்கு வருகிறது. மனிதர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால் தூங்குவதற்கு தயாராகின்றார்கள், உறங்குவதற்கு தயாராகின்றார்கள். எனவே இந்த இரவிலும், இந்த பகலிலும், இந்த பூமியிலும், தூக்கத்திலும் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. இதைத்தான் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. இதனால் எங்களுக்கு என்ன ஏற்படுகிறது? எங்களுடைய சிந்தனையில தெளிவு ஏற்படுகிறது, எங்களுடைய விசுவாசத்திலே உறுதி ஏற்படுகிறது, எங்களுடைய ஈமானிலே கரைபடியாமல் நாங்கள் மீண்டும் மீண்டும் அவைகளை உறுதிப்படுத்துவதற்கு, அதனை புதுப்பித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு மிகவும் நன்மையானதாகவும் பயன்பாடு உள்ளதாகவும் இருக்கிறது. ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதர், இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய அதாவது மாணவர்களிலே ஒருவர், சிஷியர்களிலே ஒருவர். அவர் என்ன செய்கிறார் என்றால், அவருக்கு அறிவை பற்றி, அக்லை பற்றி சொல்ல வேண்டும். ஒரு பெரிய ஒரு அவையிலே, ஒரு பெரிய ஒரு ஸ்பீச், இதே போன்ற ஒரு பெரிய ஒரு அவையிலே நிறைய மனுஷர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்போ அவருடைய அந்த பேச்சு பயானெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கேள்வி கேட்கிறது. அப்போ ஒவ்வொரு ஆக்கள் எழுப்பி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இவர் எழுப்பி கேட்டார், உங்களுக்கு கண்ணிரிக்கான்னு கேட்காரு. அப்போ பெரிய ஒரு ஆளு, ஒரு அறிஞர்கிட்ட, ஒரு ஆலிமுக்கிட்ட சபையிலேருந்து கண்ணிரிக்கான்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? என்ன உண்ட கேள்வி? ஆனால் இந்த கேள்வி இப்படித்தான் இருக்கும். அது நீங்கள் பதில் சொன்னா தான் நான் என்ன செய்வேன்? தொடர்ந்து கேள்வி. கண்ணிரிக்கா? சரி கேளு, நான் பதில் சொல்கிறேன். கண்ணிரிக்கா? ஓம். என்ன செய்யுங்க? கண்ணால் பார்ப்பேன். காதிரிக்கா? ஓம். என்ன செய்வீர்கள்? கேட்பேன். மூக்கிரிக்கா? நுகர்வேன். தோலிரிக்கா? உணர்வேன். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்து கடைசியில் கேட்டார், உங்களுக்கு அக்கல் இருக்கான்னு கேட்டார். புத்திரிக்கான்னு. புத்தியால் என்ன செய்வீங்க? எங்களுடைய உறுப்புகள்,
எங்களுடைய புலன்கள் விடுகின்ற தவறை, பிழையை அது திருத்தும். அதுதான் அக்கள் என்று அவர் சொன்னார். அக்களுடைய தன்மை அதுதான். இப்போ ஒரு ஃபேன் இருக்குது, ஃபேனுக்கு மூணு சுவை இருக்கிறது, 3 வகையான அந்த அந்த தகடு இருக்குது. அந்த ஃபேனை நாங்கள் அந்த முழு ஃபுல்லாக நாங்கள் அந்த ஃபேனை போட்டோம்னு சொன்னால் அந்த காத்தாடி என்ன செய்யும், தூரத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய ஒரு தகடு சுத்திரமாய் தான் இருக்கும். ஆனால் அதை நிப்பாட்டி பார்த்தால் என்ன செய்யும், 3 தகடு வெட்டப்பட்ட 3 தகடு துண்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா பார்ப்பதுக்கு அப்படி இருக்கும், சிந்தித்தால் அதனுடைய உண்மையை நாங்கள் என்ன செய்யலாம், அதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்படியாக இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய மாணவர் அவரிடத்திலே கேட்டுவிட்டு கடைசியில் அவர் சொன்னார், இதுதான் இமாமத்தும். நாங்கள் விடுகின்ற தவறை, நாங்கள் விடுகின்ற பிழையை அது சுட்டிக்காட்டி நேரான பாதையை கொண்டு வருவதற்கு அது இந்த இமாமத்து உதவுகின்றது என்ற கருத்தை அவர் அதன் மூலமாக அவர்களுக்கு சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், இறைவனுடைய படைப்பு சாதாரணமாக ஒரு இலை எடுத்து நாங்கள் பார்ப்போம் என்று சொன்ன ஒரு இலை, இந்த மரத்தில் இருக்கிற ஒரு இலை, அந்த இலையில எத்தனை வகையான அந்த அரும்புகள். இதே ஒரு மனிதனுக்கு ஒரு அறிவு ரீதியாக சிந்திக்கின்ற பொழுது அந்த அரும்புகள் தண்ணியை கொண்டு வரதுக்கு, கொண்டு போறதுக்கு, உணவை கொண்டு வரதுக்கு, கொண்டு வருவதற்கு, அதே ஒன்றே ஒரு மனிதனுக்கு இறைவனை பற்றியும் அறிவு ரீதியாக சிந்திப்பதற்கும் போதுமானதாகும். இன்றைக்கு சில நாடுகளில், சில தலைநகரங்களில் நாங்கள் ஒரு கீழுக்கு தோண்டி பார்ப்போம்னா எத்தனை வயர், அங்கே எத்தனை வகையான பொறியியலாளர்கள் தண்ணிக்கு, அதே போன்று மலசலத்துக்கு, அதே போன்று மின்சாரத்துக்கு, இப்படியாக எத்தனையோ வகையான ஒரு வயரும் பைப்பும் குழாயும் போவதை பார்க்குறோம். ஆனால் ஒரு இலையை நாங்கள் எடுத்து சிந்திச்சு பார்ப்போம்னு சொன்னால் அந்த ஒரு இலையே எங்களுக்கு இறைவனுடைய மாரிஃபத்துல்லா, அல்லாஹ்வுடைய மாரிஃபத்தை, இறைவனை பற்றிய அறிவை சிந்திப்பதற்கு அதை ஒன்றே எங்களுக்கு போதுமானதாகும். எனவே இந்த மார்க்கம் ஹக்கானது, உண்மையானது என்பதை விளங்கிக் கொள்வதற்கு இது ஒன்றே எங்களுக்கு போதுமானதாகும். நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன, இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன? சில காலங்கள் நாங்கள் வாழ்ந்து உண்டு உடுத்து உறங்கிவிட்டு நாங்கள் மரணித்து விடுவதுதான் என்றிருந்தால் இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா படைத்ததனுடைய அந்த நோக்கம் இல்லாமல் போய்விடும். ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு அறிஞர், ஒரு முல்ஹித், அவர் எந்த விதமான ஒரு இறைவனையும் கடவுளையும் யாரையும் ஏற்றுக்கொள்வதில்லை. எதை சொன்னாலும் அதெல்லாம் இயற்கை, அதெல்லாம் நேச்சுரல், நம்புறதில்லை, நாஸ்திகன். அப்ப இவரோடு ஒரு பாலைவனத்திலே போய் கொண்டிருக்கின்ற பொழுது, அப்ப உலகம் எல்லாம் எப்படி படைக்கப்பட்டது? அது இயற்கையிலே உருவாக்கப்பட்டதுதான். இந்த குர்ஆன், ஹதீஸ், அது இது என்று சொல்றாங்க, இதெல்லாம் சும்மா கற்பனை என்று சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் அல்லது ஒரு நாஸ்தியன். அப்போ பாலைவனத்துக்கு போனதுக்கு பிறகு அங்கே ஒரு அழகான ஒரு மாளிகை, ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் கேட்டாரு, தன்னோடு வந்த அந்த பெரியாரிடத்திலே கேட்டார், இந்த மாளிகையை கட்டின யாரு? அவர் ஒத்தரும் கட்டல, தானா உருவாகினதுதான் என்று அவர் சொன்னார். நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி ஒரு மாளிகை இந்த இடத்துல தானா உருவாக்க முடியுமா? அதுக்கு ஒரு இன்ஜினியர் வேணும், அதுக்கு ஒரு நல்ல ஒரு வரைபடம் வேணும், அதற்குரிய கல், மண், சீமந்த், தண்ணி எல்லாம் வேணும், அதை கட்டி இவ்வளவு அளவுபடுத்துவதற்கு. அப்படி என்றால் கேவலம் இந்த ஒரு வீட்டுக்கு, இந்த ஒரு மாளிகைக்கு இப்படியாக ஒருவன் இருக்க முடியும் என்றால் இந்த பிரமாண்டமான இந்த உலகத்தை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் அவன் எவ்வாறான அறிவும் ஆற்றலும் சக்தியும் படைத்தவனாக இருக்க முடியும் என்று அந்த மனிதரிடத்திலே அந்த அறிஞர் அவர்கள் கேட்கின்றார்கள். நாங்கள் வைத்துக் கொள்வோம், குர்ஆன் இல்லை உலகத்தில்,
எந்த விதமான வேதம் இல்லை, குர்ஆன் இல்லை, இஞ்சில் இல்லை, ஜபூர் இல்லை, நபி இல்லை, மார்க்கம் ஒன்றுமே இல்லைன்னு வைத்துக் கொள்வோம். நான் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான், உண்ண உணவில்லை, வீட்டில் பிரச்சனை, பிள்ளைகளால் கஷ்டம், இன்றைய சாப்பாடு கூட வசதி இல்லை. ஒரு ஆள் கொண்டு வந்து 1000 ரூபா காசு கொடுக்காரு, அல்லது என்ன செய்யறார், ஒரு 10 தீனாரை கொண்டு வந்து கொடுக்காரு, பிஸ்மில்லா, நாங்கள் என்ன சொல்லுவோம், அவருக்கு ஜஸாக்கல்லான்னு சொல்லுவோம், தேங்க்ஸ் பண்ணுவோம் அவரை. இது எங்க இருந்து வந்துச்சு என்றால் எங்களுடைய அக்கல், எங்களுடைய புத்தி, எங்களுடைய புத்தியும் எங்களுடைய அறிவும் தான் சொல்லுகிறது நீ அவருக்கு நன்றி செலுத்த. இறைவனே நம்பாத ஒரு நாஸ்திகனிடத்தில் கூட காலையில் ஒளிம்பிருக்கின்ற பொழுது நல்ல ஒரு ரோஜா பூ ஒன்று, ஒரு மல்லிகை பூ ஒன்று, மணக்கிற பூவை கொண்டு கொடுத்து பாருங்க, அவன் தான் தேங்க்யூ தேங்க்ஸ் நன்றின்னு சொல்லுவான். அது எங்கிருந்து வந்துச்சு? அது குர்ஆன் சொன்னதா, அது இது சொன்னதா? இல்லை, மனிதனுடைய அக்கல் சொன்னது. நல்லவு செஞ்சா நீ என்ன செய், அவருக்கு பிரதி உபகாரம் செய். இதன் மூலமாகத்தான் நாங்கள் எங்களுடைய தீனை, எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நபியை ரசூலுல்லாவை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, அறிவு ரீதியாக நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது அவர் ஒரு உண்மையானவர், எந்த விதமான ஒரு கூலியையும் எதிர்பார்க்காமல் அவர் இந்த மார்க்கத்தை பற்றி பேசுகின்றார். இதிலே பல அற்புதங்களை அவர் சொல்லுகின்றார் என்பதை எல்லாம் நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அறிவில்லாமல் குர்ஆன் சொல்லுகிறது அல்லது நபி சொன்னார்கள் என்று அறிவில்லாமல் நாங்கள் இதை விளங்குவோமாக இருந்தால் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது. இதா அத்தல் நல் அக்கல் அத்தல் ந ஷராயின், அறிவில்லாமலுக்கு இருந்தால் மார்க்கம் சரியான முறையில் எங்களால் என்ன செய்ய முடியாது, ஊகிக்க முடியாது. இஸ்லாம் சிந்தனையை தூண்டி எங்களுக்கு சிந்தனைக்கு உறுதியாக, சிந்தனைக்கு படக்கூடியதாகத்தான் மார்க்கம் இருக்கிறது. நாங்கள் பார்க்கலாம், எங்களுடைய அதாவது அஹ்ல் பைத்தை பின்பற்றுகின்ற அடிப்படை இதிலே அல் குர்ஆன், அல் ஹதீஸ், அல் இஜ்மா, அடுத்த அல் அக்ல். சுன்னத்துல் ஜமாஅத்திலே பார்க்கலாம் குர்ஆன், அல் ஹதீஸ், அல் இஜ்மா, அல் கியாஸ், 4 விடயத்தை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அஹ்ல் பைத் இடத்திலே கியாஸ் இல்லை, அங்கே அக்லை வைத்திருக்கின்றார்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய மாணவர்கள் தான் இந்த இமாம் ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக் போன்றவர்கள் எல்லாம். அவர்கள் இந்த இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய அந்த அவையிலே படித்தவர்கள், அவருடைய மாணவர்களிடத்திலே படித்தவர்கள் அல்லது அவர்களிடத்திலே படித்தவர்கள். இமாமுல் ஆதம் சொல்லக்கூடிய இமாம் அபூ ஹனீஃபா 2 வருடங்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் அவரிடத்திலே படித்திருக்கின்றார்கள், கல்வி கற்றிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் கூடுதலாக கல்வி கற்று கியாஸ் அடிப்படையிலே தான், அறிவு அடிப்படை கியாஸ் அடிப்படையிலே தான் அவர் அடிக்கடி ஃபத்வா கொடுப்பார். இதே இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கு தெரிய வந்துச்சு, நிறைய இவர் ஃபத்வா கொடுக்காரு, ஃபத்வாவில் நிறைய சில பிரச்சனைகள் இருக்கு. அவர் பார்க்கறது எல்லாம் கியாஸ் தான், கியாஸ் பண்ணித்தான் என்ன செய்வார் பார்ப்பார். ஒரு நாள் இப்படி வகுப்பு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது மாணவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் இமாம் அபூ ஹனீஃபா என்ன செய்கிறார், இருக்கிறார். அபூ ஹனீஃபா, நீங்கள் ஃபத்வா கொடுக்குறீங்க நிறைய இடங்களுக்கு, ஆனால் கொஞ்சம் யோசிச்சு என்ன செய்யுங்க கொடுக்குறீங்கன்னு ஒரு சில கேள்வியில் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, இந்திரியம் நஜிஸா, நஜிஸ் கூடையா அல்லது மணி அல்லது சிறுநீர் நஜிஸ் கூடையான்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, சிறுநீர் தான் நஜிஸ் கூட. இல்லையே, ஒரு மனிதன் சிறுநீர் கழித்தால் என்ன செய்யணும், அவன் தண்ணியால் கழுவினா போதும், இந்திரியம் வந்தால் குளிக்கணும். அந்த குளிக்கிறது நஜிஸ் கூடையா, கழுகுறது நஜிஸ் கூடையா? குளிக்கிறதா நஜிஸ் கூட. எனவே கியாஸ் படி பார்த்தால் என்ன செய்யணும், இந்திரியத்தை தான் நஜிஸ் கூடைன்னு சொல்லணும். எனவே கியாஸ் பண்ணாதீங்க. தொழுக பெருசா நோம்பு பெருசா? தொழுகதான பெருசு. பெண்கள் மாதவிட ஹைலா இருக்கிற நேரத்தில் தொழுகை என்ன செய்ய தேவையில்லை, கலா இருக்க தேவையில்லை. நோன்பை கலா இருக்கணும். நோன்பு பெருசா தொழுகை பெருசான்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, தொழுகை தான் பெருசு. இல்லையே, கலா இருக்கிறதா, நோன்பு தானே பெருசா ஆகணும். எனவே கேஷ் பண்ணாதீங்க, எல்லாத்திலையும் கேஷ் பண்ண முடியாது.
கொலை பெருசா விபச்சாரம் பெருசா? அவர் சொல்ல கொலை தான் பெருசு. இல்லையே, கொலைக்கு 2 ஷாஹித், விபச்சாரத்துக்கு 4 ஷாஹித். கியாஸ் பண்ணாதீங்க. எனவே இப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள், லவ்ல சனத்தான் லஹலக்கன் நுஅமான், இந்த 2 வருடமும் இமாம் ஜாஃபர் சாதிக் இடத்திலே நான் கல்வி கற்றிருக்காவிட்டால் நான் அழிந்திருப்பேன் என்று சொன்ன விடயத்தை நாங்கள் ஏடுகளிலே, வரலாற்று கிதாபுகளிலே, அல் ஃபிக்ஹ் வல் மதாஹிப் அல் அர்பா என்ற இந்த கிதாப் போன்ற மார்க்க சட்ட ஏடுகளிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அக்கல் ரீதியாக சில விடயங்கள் எங்களுக்கு படாமல் இருக்கும், விளங்காமல் இருக்கும். ஆனால் ஷரா ரீதியாக நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றோம். அக்கல் ரீதியாக மார்க்கம் உண்மை, ஹதீஸ் உண்மை, குர்ஆன் உண்மை, ரிசாலத்து உண்மை, நபித்துவம் உறுதி என்று நாங்கள் உறுதிப்படுத்தியதற்கு பிறகு நாங்கள் அங்கே சிந்திப்பதற்கு இடமில்லை. அவங்க சொல்லுவார்கள் தஅப்புதி தவஸ்ஸுல் என்று சொல்லுவார்கள். சில காரணங்கள் எங்களுக்கு தெரியும். உது எடுக்கிறதால என்ன செய்ய, சில நேரங்களில் எங்களை உது எடுக்கிறதால 5 நேரம் உது எடுக்கிறதால எங்களுக்கு கையெல்லாம் சுத்தமாக எங்களுக்கு தெரியும். சில விடயங்கள் இருக்கிறது, அதை நோன்பு பிடிக்கிறோம், ஏழைகளுடைய பசி பட்டணி உணர முடியும் என்று விளங்குறோம். ஹஜ்ஜிக்கு போறோம், ஹஜ்ஜருல் அஸ்வதுக்கெல்லாம் முத்தம் போடுறோம். அதால என்ன, அது தஅப்புதி, ரசூலுல்லாஹ் செய்தார்கள், செய்கிறோம். அது காரணம் இருக்கும். சில நேரம் எங்களுக்கு என்ன செய்ய முடியாமல் இருக்கும், விளங்காமல் இருக்கும். எங்களுக்கு அக்கல் ரீதியாக நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் உறுதிப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அந்த ஷரா ரீதியான விடயத்தை பற்றி நாங்கள் சிந்திப்பதற்கு இடம்பாடு கிடையாது. இன்றைக்கு எங்களுடைய மார்க்க விடயங்களை அறிவு ரீதியாக நாங்கள் இன்றைய காலகட்டத்திலே அறிவும் ஆற்றலும் விஞ்ஞானமும் பெருகியிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே எங்களுடைய சன்மார்க்கத்தை அறிவு ரீதியாகவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நிரூபிக்க வேண்டியிருக்கிறது. சில காலத்துக்கு முன்னால ஒரு அறிஞர், ஒரு இஸ்லாமிய அறிஞர், இந்தியாவில் இருந்த ஒரு டாக்டர், ஒரு வைத்தியர், ஃப்ளைட்டில் 2 பேரும் சந்திக்கிறாங்க. அவர் லிபியாவுக்கு போறாரு, இவர் என்ன செய்யறாரு, அந்த ஃப்ளைட்டை 2 பேரும் ஏறிட்டாங்க. ஏறிட்டு போகல, 2 பேரும் பக்கத்து சீட்டில் அந்த ஃப்ளைட்டில் உட்கார்ந்துட்டாங்க. இங்கே ஒரு மார்க் அறிஞர், ஒரு டாக்டர். இவர் கேட்கார், இவர் முஸ்லீம் அல்ல, அந்த டாக்டர் முஸ்லீம் இல்லை, நீங்க ஏன் இந்த ஆடு மாடுகளை அறுக்கிற, ஏன் தக்பீர் பண்றேன்னு கேட்டார். நீங்க ஏன் தக்பீர் பண்றீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி என்ன செஞ்சாரு, இவரிடத்துல போட்டார். இறைவன் சொன்னா மார்க்கம் சொல்லுதுன்றா அவன் ஏற்றுக்கொள்வானா? அவரு இஸ்லாத்தை நம்பர் இல்லை. அப்ப அவருக்கு அறிவு ரீதியாக தான் என்ன செய்யணும், பதில் கொடுக்கணும். அவர் என்ன சொன்னார், மிருகத்திலே டாக்டர், மிருகத்திலே 2 வகையான ரத்தம் இருக்கு. ஒன்று சுத்தமான ரத்தம் இருக்குது, மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரத்தம் இருக்கு. நாங்கள் ஒரு மிருகத்தை அறுக்கின்ற பொழுது, அறுப்பதற்கும் இஸ்லாம் எவ்வளவு ஒரு ரஹமத்தை, எவ்வளவு ஒரு இரக்கத்தை சொல்லுது. கத்தியை நல்லா தீட்டணும், நல்லா கூராயிருக்கணும். கத்தியை தீட்டுகின்ற பொழுது மிருகம் பார்க்கக்கூடாது, விரைவாக அறுக்கணும், ஏனைய மிருகங்கள் காணக்கூடாது. இப்படி நிறைய சட்டம் இருக்கிறது, அது வேற விஷயம். எனவே நாங்கள் அறுக்கின்ற பொழுது, அதை சிபஹ் பண்ணுகின்ற பொழுது அந்த மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரத்தம் எல்லாம் வெளியாகி வந்து விடுகிறது. அது அப்படியே ஹல்கானதுக்கு பிறகு உயிரற்று அப்படியே உயிரெல்லாம் போனதற்கு பிறகு அதை தலைகீழாக கட்டுகின்ற பொழுது, அதை தலைகீழாக தூக்கி மிருகத்தை தலைகீழாக நாங்கள் கட்டுவது அது சுன்னத். இன்னும் கெடுதியான ரத்தம் இருந்தால் அது என்ன செய்கின்ற, அந்த ரத்தம் அப்படியே வெளியாகி மனிதனுக்கு தீங்கில்லாத ஒரு நிலை ஒன்று ஏற்படுகிறது என்று விளக்கத்தை கொடுத்தார். எடுத்த எடுப்புல ஒரு மிருகத்தை நாங்க அடிச்சு அல்லது கதவுக்குள்ள போட்டு அதை அமர்த்தி அல்லது தண்ணிக்குள்ள போட்டு அதை சாகடிச்சு இப்படி செய்கின்ற பொழுது அந்த ரத்தம் எல்லாம் அதுக்குள்ள அப்படியே இருக்கு என்று அவர் விளக்கத்தை கொடுக்கின்றார். இதுதான் எங்களுடைய ஷராய், எங்களுடைய ஷரியத்தை, சட்ட விடயங்களை அக்கல் ரீதியாக நாங்கள் உறுதிப்படுத்த முடியும். இன்றைய இளம் சமுதாயம் இப்படியான விடயங்களை, இப்படியான சிந்தனையை ஏற்கக்கூடியவர்களாகவும் நம்பக்கூடியவர்களாகவும் தான் இருக்கின்றார்கள். இன்று பாருங்கள், மலைகள்
பூமி, வானம், இவைகளை பற்றியெல்லாம் அல்லாஹ் தஆலா சிந்திக்க வேண்டாமா, யோசிக்க வேண்டாமா, படிப்பினை பெற வேண்டாமா என்று எல்லாம் சொல்வதனுடைய நோக்கம் என்ன என்றால், அதன் மூலமாக நீங்கள் அதிலே படிப்பினை பெற்று உங்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இது இந்த இவ்வாறான இறைவனுடைய இந்த படைப்புகளுக்குள்ளே இவ்வாறான அத்தாட்சிகள் இருக்கிறது. சிந்திச்சு பாருங்க, சும்மா நாம கொஞ்சம் யோசிப்போம். இந்த 7 வானம் இருக்கு, அதுக்கு மேல என்ன இருக்கு, அதுக்கு அங்கால என்ன இருக்குது? விஞ்ஞானம் அதுக்கு அங்கால போக முடியுமா? பூமி இருக்கிறது, 7 பூமின்னு சொல்லுவாரு, அல்லது எத்தனை பூமியா இருக்கட்டும், போய் 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 நாங்க பார்ப்போம் அதுக்கு அங்கால என்ன இருக்கு. அவை முடிவு காண முடியாத ஆய்வுகளுக்கு, இதுவரைக்கும் செஞ்ச ஆய்வுகளுக்கு அப்பாலும் இன்னும் எத்தனை ஆய்வுகள் செய்ய வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு சில மனுஷங்க சுழியோடி கடலுக்கு அடியில போய் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற நாடுகளில் அந்த சிலர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த சுழியோடி சில இறால் இருக்குது, அல்லது இன்னும் எத்தனையோ இதுக்காக என்ன செய்வார்கள், கேஸ் பலூன் எல்லாத்தையும் உடம்புல போட்டு விட்டு அப்படியோ கடலுக்குள்ள குதிப்பார்கள். சிலர்கள் உயிரை போக்குறாக்களும் இருக்கிறது. அப்போ கடல் அட்டை குடிச்சு விற்கிறதல்ல, அங்கே எல்லாம் என்ன, இப்போ ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் கடல் அட்டை குடிச்சு நல்ல விலைக்கு விற்கலாம், ஏற்றுமதி செய்யலாம். கடலுக்குள்ளே போனால் அங்கே எத்தனையோ வகையான மீன், சில மீன் பாட்டு படிச்சுட்டு இருக்குமா, சில மீன் எழும்பிட்டு நிற்கும், சில மீன் ஆடும், சில இறால்கள் அதனுடைய நிறம், அது கடலுக்குள்ள எத்தனையோ வகையான அதிசயங்களை எங்களுக்கு சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா அவனுடைய படைப்பு, அவனுடைய அத்தாட்சி, அற்புதம், அதை நாங்கள் கடல்களுக்குள்ளே நாங்கள் பார்க்கிறோம். காட்டிலே பார்க்கலாம். இன்னைக்கு நாங்க வீடு கட்டுவதற்கு, கதவு ஜன்னல் செய்வதற்கு, அல்லது வீட்டுக்குரிய கூரை வெய்வதற்கு காட்டு மரத்தை தான் கூடுதலாக எடுப்பார்கள். காட்டு மரத்துக்கு தண்ணி ஊத்துற யாரு, சாப்பாடு கொடுக்குற யாரு? அது வானம் பார்த்தான்னு சொல்லுவார்கள். மழை வந்தால் என்ன செஞ்சு கொள்ளும், அதுக்கு தேவையான விடயங்களை எடுத்துக்கொள்ளும். ஓடைகளில் வீட்டில் வளர்க்குற மரங்களை பாருங்க, எந்த நேரம் தண்ணி, காலத்தால் எழுமுனா வீட்டில் இருக்கிறார்கள் என்ன செய்யணும், அல்லது வீட்டில் வேலை செய்கிறார்கள், அல்லது வீட்டில் உள்ள வீட்டு சொந்தக்காராக்கள் தண்ணி ஊற்றுவாங்க, அதுக்குரிய பயிர்களை இது பண்ணுவாங்க, அங்கே அலைஞ்சாலும் செழிஞ்சிடாமல் அதுக்கு முட்டு கொடுப்பாங்க, கம்பை கொடுப்பாங்க, இழுத்து கட்டுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் காட்டு மரத்தை பற்ற வச்சு பாருங்க, வீட்டில் இருக்கிற மரத்தையும் பற்ற வச்சு பாருங்க, எப்படி இருக்குமென்னு சொல்லி. இது கெதியா நினைஞ்சிரும், கெதியா பற்றி முடிஞ்சிடும். தீ மூட்டுறேன்றாலும் காட்டு மரம் நீண்ட காலமாக என்ன செய்யும், நின்று பிடிக்கும். கதவுகள், ஜன்னல், அடுத்து கூரை, இது வேறு என்றாலும் என்ன செய்யும், காட்டு மரம் தான் நின்று பிடிக்கும். பாருங்க அல்லாஹ் தஆலா எப்படி இந்த உலகத்திற்கு மனிதர்களுடைய சேவைகளுக்காக, மனிதர்களுக்காக அல்லாஹ் தஆலா இவையெல்லாம் எங்களுக்கு படிப்பினைக்காக, உணர்வதற்காக இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா தந்திருக்கின்றான் என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. சிந்தனைக்குத்தான் இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், படிப்பினை பெறுங்கள். தபிரு அஃபலா தஅலமூன் அஃபலா தாக்கிலூன். நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, படிப்பினை பெற வேண்டாமா? இதிலே தபிரு யா உலில் அல்பாப், சிந்திப்பவர், சிந்தித்து உணரக்கூடியவர்களுக்கு இதில் நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த அறிவும், இந்த ஆற்றலும், இந்த குர்ஆனுடைய இந்த விளக்கமும் யாரிடத்திலே இருக்கிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் அஹ்லுல் பைத்தினிடத்திலே இருக்கிறது. அவர்களிடத்திலே தான் இந்த விடயங்கள் நிறைந்து காணப்படுகிறது. ஒவ்வொரு இமாம்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற, சரிதையை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருக்கிறது.
சூரத்துல் யாசின் என்ற அதிலே தஃப்சீரிலே எழுதப்படுகிறது எவ்வாறென்றால், குர்ஆனை அல்லாஹு தஆலா அவ்வாறே அனைத்து குர்ஆனையும் பிஸ்மில்லாஹ் சூரத்துல் ஃபாத்தியாவிலே வைத்தான். சூரத்துல் ஃபாத்தியாவினுடைய அத்தனை மானிகளையும் கருத்துகளையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதிலே வைத்தான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுடைய கருத்தை பேயிலே வைத்தான். பேயினுடைய கருத்தை பேக்கு கீழே இருக்கின்ற அந்த நொக்தாவிலே வைத்தான். ஹஸரத் அலி அலைஹிஸ்ஸலாம், இமாம் அலி இப்னு அபி தாலிப் சொல்லுகின்றார்கள், அந்த நொக்தத்துன் தஹ்தல் பா, அந்த பேக்கு கீழே இருக்கிற நொக்தா தான் நான் என்று ஹஸரத் அலி அவர்கள் சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹ்வோடு காலமெல்லாம் இருப்பது, ரசூலுல்லாஹ்வோடு இணைந்திருப்பது, குர்ஆனுடைய சொல்லுவார்கள் இன்ன ஹாஹுனா இல்மன் ஜம்மா, இங்கேதான் அறிவு நிறைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். குர்ஆனை பற்றிய அறிவு, குர்ஆனை முழுக்க அதனுடைய இரவில் இறங்கியதா, பகலில் இறங்கியதா, எப்போது இறங்கியது, யாரின் மீது இறங்கியது என்பதை எல்லாம் என்னால் சொல்ல முடியும் என்று சொல்லுகின்றார். ஆகவே அறிவு ரீதியாக நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நிறைய படிப்பினைகளும் நிறைய அத்தாட்சிகளும் இந்த மார்க்கத்திலே, இந்த விடயத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலே இவ்வாறு படிப்பினை பெற்றதற்கு பிறகு இஸ்லாம் எங்களுக்கு பொறுப்புகளையும் சுமைகளையும் கடமைகளையும் எங்களுக்கு தருகின்றது. இறைவனுக்கு முன்னால் நாங்கள் பொறுப்புதாரிகள். என்னென்ன பணிகளுக்காக நாங்கள் இருக்கின்றோமோ, என்னென்ன வேலைகளுக்காக நாங்கள் இந்த உலகத்திலே இறைவனுடைய கடமைகளை செய்வதற்கு இருக்கின்றோமோ, அனைத்திலும் நாங்கள் மசூலிங்களாக, பொறுப்புதாரிகளாக நாங்கள் இருக்கின்றோம். அதற்காக வேண்டிதான் வக்கினா அதாபன்னார், இதில் நாங்கள் எது பிழைகள் செய்திருந்தால், தவறுகள் செய்திருந்தால், இறைவா நீ மன்னிப்பாயாக, மன்னித்து அருள் பாலிப்பாயாக, உன்னுடைய நரக வேதனையை விட்டும் பாதுகாப்பாயாக என்று நாங்கள் இந்த அல் குர்ஆனுடைய இறுதி வசனத்திலே இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன்னார். ஆகவே சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை, எங்களுடைய தீனை அக்குள் ரீதியாக, புத்தி ரீதியாக, சிந்தனை ரீதியாக நாங்கள் நிரூபிக்க முடியும். நாங்கள் இதுவரைக்கும் இந்த அக்குள் ரீதியாக, சிந்தனை ரீதியாக நாங்கள் பல விடயங்களை பற்றி ஆய்வு செய்தோம். அல்லாஹு தஆலா அல்லதீன யذ்குரூன அல்லாஹ், திக்ரை பற்றி சொல்லிவிட்டு வயத்தஃபக்கரூன், சிந்திப்பார்கள், யோசிப்பார்கள், என்ன நிலையிலே இருந்தாலும் அவ்வாறு தான் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதிலே திக்ரும் ஃபிக்ரும் சேர்ந்ததுதான் எங்களுடைய தீன், எங்களுடைய மார்க்கம். ஆகவே நாங்கள் வெறுமனே குர்ஆன் ஓதுவதோடு மாத்திரம் இல்லாமல் இறைவனுடைய அத்தாட்சிகள், அது சம்பந்தமான விடயங்களையும் நாங்கள் பார்த்து படித்து படிப்பினை பெற வேண்டியிருக்கிறது. எனவே எந்த விடயங்களை கேட்டோமோ, செவிசாய்த்தோமோ, அந்த விடயங்களில் இருந்து படிப்பினை பெறுவதற்கு, அதிலிருந்து நல்ல விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக என கேட்டு என்னுடைய இந்த பேச்சை செவிமடுத்துக் கொண்டிருந்த உங்கள் அனைவர்களுக்கும் நன்றி கூறி, இறுதியிலே சில நிமிடங்கள் ஏதும் கேள்விகள் இருந்தால் கேட்டு தெளிவு கொள்ளுமாறு உங்களிடத்திலே கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி